God, creator of the universe, 0 mentions. God, creator of the universe, 0 mentions. God, creator of the universe, 0 mentions. அமெரிக்காவில் காட்டுத்தீ ஏற்படுவதற்கு முன்பாக நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியின் காணொலிதான் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. அது என்னவென்றால், கடந்த ஜனவரி 5ஆம் தேதி நடைபெற்ற 82வது கோல்டன் குளோப் அவார்ட்ஸ் நிகழ்ச்சியில் தேவன் இல்லை என்று அங்குள்ள நபர்கள் சொன்ன காரணத்தினால்தான் சரியாக 48 மணி நேரத்தில் இந்த பேரழிவு கலிபோர்னியாவில் ஏற்பட்டது என்று அநேகர் கூறி வருகின்றனர். பல்வேறு ஆண்டுகளாக நடைபெற்று வந்த இந்த கோல்டன் குளோப் அவார்ட்ஸில் அவார்டை வாங்கும் இந்த நபர்கள் தேங்க் காட், தேங்க் ஜீசஸ் என்று கூறுவார்கள். குறிப்பாக இயேசுவின் தயவால் தான் இந்த அவார்டு எங்களுக்கு கிடைத்தது என்றும் கூறியிருக்கிறார்கள். ஆனால் இதில் சற்றும் நமக்கு உடன்பாடு இல்லை. ஏனென்றால் சினிமா துறையில் அவார்டு வாங்குவதற்கு இயேசு கிறிஸ்து உதவி செய்தார் என்று கூறுவது முட்டாள்தனம். ஆனால் அங்குள்ள நபர்கள் அவ்வாறு கூறி பழகிவிட்டனர். இதே போன்று கடந்த ஜனவரி 5ஆம் தேதியும் நடைபெற்ற இந்த கோல்டன் குளோப் அவார்ட்ஸில் ஒருவர் கூட தேங்க் காட் என்றோ தேங்க் ஜீசஸ் என்றோ கூறவில்லை. இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய நபர் என்ன கூறினார் என்றால், பார்த்தீர்களா, இந்த நிகழ்ச்சியில் இதுவரை ஒருவர் கூட காட் என்கிற வார்த்தையை உபயோகிக்கவில்லை. God, creator of the universe, 0 mentions. அடுத்தபடியாக அவர்கள் கூறும்போது இதில் என்ன ஆச்சரியம் இருக்கிறது? கடவுள் இல்லாத நகரத்தில் கடவுளை பற்றி பேசுவதற்கு யார் இருக்கிறார்கள் என்று தேவனை இழிவுபடுத்தும்படியாகவும் இந்த நகரத்தில் தேவன் இல்லை என்றும் கூறியுள்ளார். No surprise in this godless town. No surprise in this godless town. No surprise in this godless town. இந்த நிகழ்ச்சியில் பேசப்பட்ட இந்த வார்த்தைகள் சர்ச்சையை கிளப்பியது. இவர்கள் இவ்வாறு செய்த 3 நாட்களுக்குள் தற்போது கலிபோர்னியா பற்றி எரிகிறது. இந்த நிகழ்ச்சியில் இவர்கள் தேவனை அவமதித்த காரணத்தினால்தான் தற்போது கலிபோர்னியா பற்றி எரிகிறது என்று பலரும் தங்களின் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு வருகின்றனர். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, சினிமா துறைக்கும் தேவனுக்கும் சம்பந்தமே இல்லை. சினிமா துறையில் சென்று அவார்டு வாங்குவதற்கு தேவன் உதவி செய்ய மாட்டார். ஆனால் அந்த நிகழ்ச்சியில் தேவன் இல்லை என்று இவர்கள் கூறியிருப்பது தேவனை இழிவுபடுத்துவது போன்ற செயலாகும். இதைவிட பல்வேறு நாடுகள் தேவனை இழிவுபடுத்தி இருக்கின்றது. ஆனால் ஒரு சிலருக்கு அழிவு சீக்கிரமாக வருகிறது, குறிப்பாக சோதம் குமாராவை போல. ஆனால் ஒரு சிலருக்கு நியாய தீர்ப்பு தள்ளி போகிறது. இதனை பற்றிய உங்களின் கருத்துக்கள் என்ன என்பதை கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்கள். காட்டுத்தீயினால் பாதிக்கப்பட்ட மக்கள் அதிலிருந்து மீண்டு வரும்படியாகவும் தற்போது ஏற்பட்டுள்ள சூழ்நிலைகள் மாறும்படியாகவும் நாம் அனைவரும் ஜெபித்துக் கொள்வோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த தகவலை தவறாமல் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். எங்களோடு இணைந்து பயணிக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.